ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா பரிகாரம். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிள் பரிகாரம். ஆனால் இதை செய்கிறதுனால இந்த மாதம் முழுக்கவும் செல்வந்தர்களாக வாழ முடியும். ஸோ செல்வந்தர்களாக வாழ்வதற்கு முதல்ல பரிகாரத்தை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை நட்சத்திரத்துக்கு ஏற்பவே பார்க்கலாம். வாங்க. பணம் சேர இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னாவே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நிறைய பணம் சேரும். ஆக்சுவலி வேலை செய்பவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் வரும். தொழில் செய்பவர்களுக்கு, கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வீட்டுக்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைத்து இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத செய்து பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செல்வந்தர்களாக வாழலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆங்கில மாதம் ஏப்ரல் மாதம். இந்த டைம் இந்த பரிகாரத்தை செய்கிறது இந்த மாதம் முழுக்க செல்வந்தர்களாக வாழ வைக்கும். பரிகாரம் செய்யக்கூடிய அன்னைக்கு அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக கொடுத்துடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டு விடுங்க. பிறகு பட்டையை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளுடைய எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இந்த பட்டை இருக்கும். அதை எடுத்து நன்றாக பொடி செய்து கொள்ளுங்க. அந்த பட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைத்தா பட்டை பொடி உங்களுக்கு கிடைத்து விடும். ஸோ பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை தான் ரெடி பண்ணி பொடியாக எடுத்துக்குங்க. நிலைவாசலுக்கு வெளியில் போங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று கொள்ளுங்க. ரூபாய் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்க. 500 ரூபாய் நோட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. கையில் 500 ரூபாய் இல்லை என்பவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம், தப்பு கிடையாது. 10 ரூபாய் நோட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டப்பொடியை அரை ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கணும், நான் செல்வந்தர்களாக வாழணும், தினம் தினம் பணமழையில் நனையணும், அந்த மாதிரி பாசிட்டிவாக நினைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே பார்த்தவாறு நின்று இந்த பொடியை அப்படியே ஊதி விடணும். பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவி விடும். அவ்வளவுதான். வீட்டுக்குள்ளே வந்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்குங்க. அந்த பணத்தை மடித்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு பண்ண பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டப்பொடி எப்படி காற்றில் பறந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அது போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் தினம் வரும். இது தாங்க பரிகாரம். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு இதை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க, நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்காது என்பது குறிப்பிடப்படுது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், உங்கள் ராசிக்காரங்க யார் வேண்டுமெனாலும் இதை செய்யலாம். இல்லை கணவருக்காக மனைவி செய்யலாம், மனைவிக்காக கணவர் செய்யலாம். இல்லை கணவர் தனக்குத்தானே செய்து கொள்ளலாம், இல்லை மனைவி தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். அது உங்களுடைய விருப்பம். மாதம் முழுவதும் பணமழையில் நடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட விருச்சிக ராசிக்காரங்க பண்ணுங்க. நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா பரிகாரம் உங்களுக்கு பலிக்காது. ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு பரிகாரம். இப்போ உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக பொது பலன் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றமானது அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். அதை விட ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். மெயினாக உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் மூலம் நன்மை உண்டாகும். ஸோ நீண்ட தூர பயணங்கள் நிறைய செய்யுங்க. அதோடு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் புது அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதிரி சூழ்நிலை அமையும். ஸோ விவசாயம் செய்யக்கூடியவங்க இனி விவசாயத்துக்கு அதிக முயற்சிகள் பண்ணுங்க. இனி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே வெற்றி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுவாக பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெரிஞ்சிருப்பீங்க. பொதுவாகவே இப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதையும் இப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு விருச்சிக ராசி கரெக்டாக விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோ பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான தாள்கள். வேகமும் விவேகமும் கொண்ட உங்களுக்கு இந்த பங்குனி டைம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதிரி ஏப்ரல் ஃபுல்லாக இருக்க போது. அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் 17 முதல் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்கள் வேலைகளில் குழப்பம் அதிகரிக்கும். அவசரமாக சில வேலைகளில் இறங்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாவீங்க. அதோடு வியாபாரிகளுக்கு போட்ட முதலீட்டையும் எடுக்க முடியாத அளவிற்கு நிலைமை மாறும்.
பணியாளர்களுக்கு வேலை பளு கூடும். மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். குரு பகவானுடைய பார்வை 12-2-4 இடங்களில் கிடைப்பதால் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அது வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். அப்புறம் உறக்கமின்றி தவித்தவர்களுக்கு நிம்மதியாக உறங்கக்கூடிய நிலை உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கும் குரு பார்வை உண்டாவதால் உடல் மனநிலையில் ஏற்பட்ட சோர்வு விலகும். தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட தொடங்குவீங்க. புது முயற்சிகள் மட்டும் கூடுதல் கவனம் தேவைப்படும். பிறருடைய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காம எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை நீங்களே முடிவு செய்வது நன்மை அளிக்கும். ஏப்ரல் 27 வரை சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் ஆடம்பர செலவு கூடும். பொன்பொருள் சேரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பெண்களுக்கு உடலில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். பொது தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம செயல்படுவது நன்மை அளிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. அதே அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 3, 9, 12. பரிகாரம் பண்ணாரி அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா சங்கடம் விலகும். நெக்ஸ்ட் அனுஷமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எந்த நிலை வந்தாலும் மன தளராமல் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஏப்ரல் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். 4ஆம் இடத்துல அஷ்டம சனியாக சஞ்சரித்து ராசியை பார்த்து உங்களுக்கு நிறைவே சோதனைகளை வழங்கி வந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அவருடைய பார்வை உங்கள் ராசியை விட்டு விலகி இருக்கு. சனி பகவான் பார்வை உங்களை விட்டு விலகுவதே பெரும் நன்மையாகும். லாபஸ்தானத்திற்கும் சனி பார்வை உண்டாவதால் இதுவரை இருந்த நெருக்கடி இனி இருக்காது. தொடர்ந்து பல சங்கடங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அவற்றில் மாற்றம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் அடையும். போட்ட முதலீட்டில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பெரியவர்கள் ஆதரவு இந்த நேரத்தில் உண்டாகும். பிள்ளைகள் நல்ல அக்கறை உண்டாகும். குரு பகவான் பார்வைகளால் பொருளாதார நிலை உயரும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஏப்ரல் 1 வரை சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவான் பார்வை அவருக்கு கிடைப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகுது. எனவே போராட்டம் முடிவிற்கு வரும். முயற்சியில் வெற்றி உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய வாகனம் நவீன பொருட்கள் வாங்குவீங்க. பணியாளர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது. மாணவர்கள் இந்த பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை செலுத்துவது நன்மை ஏற்படுத்தும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு கிடையாது. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 8, 9. பரிகாரம் நீங்கள் சங்கர நாராயண வழிபாடு செய்யுங்க. எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும். சங்கடங்கள் உங்களுக்கு விலகுங்க. நெக்ஸ்ட் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உழைப்பால் ஆர்வமும் எடுத்த வேலைகள் முடிக்கக்கூடிய திறமையும் கொண்ட உங்களுக்கு இந்த இந்த ஏப்ரலில் நெருக்கடிகள் நீங்கும். ஏப்ரல் 6 வரை புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் திட்டமிட்டு செயல்பட தொடங்கணும். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய வாகன வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். ராசியை விட்டு சனி பகவான் பார்வை விலகி இருப்பதால் உடல் ரீதியாக ஏற்பட்ட நலிவுகள் விலகும். ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். பிள்ளைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அந்நீருடைய ஆதரவு அக்கறையும் உங்கள் பலத்தை மேலும் உயர்த்தும். சோகத்தில் மூழ்கி கிடந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். குரு பகவானுடைய பார்வைகள் விரய மற்றும் தன குடும்ப சுகஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் செலவு குறையும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். மனதில் சந்தோஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் நிலவிய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒருவரை ஒருவர் ஆலோசித்து செயல்பட தொடங்கணும். வேலையில் இருப்பவங்க உங்கள் பணியில் கவனமாகவும் மேல்நிலையில் இருப்பவர்கள் குற்றம் சொல்லாத அளவிற்கு நடந்து கொள்வது நன்மையாகும். மாணவர்களுக்கு இது பொது தேர்வு காலம் என்பதால் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம இப்போ செயல்படுவது நன்மையாகும். உங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லை. அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் 5, 9. பரிகாரமாக வீர ராகவ பெருமாளை வழிபாடு செய்திங்கன்னா நன்மை உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சியும் வெற்றியாகும். அதனால் அந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன் இதுதான். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.